ஒப்புரவாகணும் என்ன தெரியுமா உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது ஒப்புரவாக என்பதற்கு நல் உறவை ஏற்படுத்திக் கொள். அல்லேலூயா. நல்ல உறவை நீ ஏற்படுத்திக் கொள். யாரோடு? தேவனோடு. நீ யாரோடு நல்வுறவு இருக்கிறதோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல உங்கள் நல்வுறவு யாரோடு இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். தேவனோடு நல்வுறவை ஏற்படுத்தாத தேவ ஜனங்கள் வானத்துக்குரிய பூமிக்குரிய நன்மைகளினால் என்ன செய்ய முடியாது? நிரப்ப முடியாது. ஏதாவது ஒரு நன்மையினால நிரப்பப்பட்டிருப்பாங்க. பூமிக்குரிய நன்மையா இருக்கலாம், காரு பங்களா வீடு சொத்து சுகம் பணம் கோடி கோடியா இருக்கலாம். ஆனா வானத்துக்குரிய நன்மைகள் என்ன செய்யாது? இருக்காது. சிலருக்கு வானத்துக்குரிய நன்மை இருக்கும், பூமிக்குரிய நன்மை இருக்காது. அல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சுக்கு எதுக்கு வந்தீங்க? தேவனோடு ஒப்புரவாகும்படியாக, நம்மை சரிபடுத்திக் கொண்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படியாக வந்திருக்கணும். அப்படிதானங்க? தேவன் சொல்லுகிறார், நீ ஏன் கூட ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்களை நீ செய்யணும். அல்லேலூயா. ஏன் கூட ஒப்புரவாக இருந்தேன்னா நான் சொல்றதை நீ என்ன செய்யணும்? கேட்கணும். நான் என்ன சொல்றேன்? தேவனுடைய சபைக்கு பலிபீடத்துல வந்து ஆராதிக்கிற தேவஜனங்கள் நீங்கள், உங்கள் பேரில் உங்கள் சகோதரனுக்கு குறை இருக்குமானால், மண்டைய காலத்தை திருப்பிக்கிட்டு பேசாம இருக்கிறாங்க, மூஞ்சி இழுக்கிறாங்க, அப்பவே தெரியும்ல நம்ம மேல அவங்களுக்கு ஏதோ ஒரு பகை இருக்கு, ஏதோ ஒரு குறைவு இருக்கு, நம்மள அவங்களை பிடிக்கல, இப்படி நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படிதானங்க? அவங்க கண்டுபிடிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? முதல்ல பேசுங்க. ஆண்டவர், நான் என்ன செஞ்சேன்? ஏன்ட்ட எதுக்கு நீ முகத்தை இழுத்துட்டு போற? நீ என்ன பார்த்தா ஏன் சிரிக்க மாட்டேங்க? என்ன பார்த்தா நீ ஏன் பேச மாட்டேங்க? என்ன காரணம் அப்படின்னு முதல்ல அவன் வேலை செய். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவனா சத்தம் நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் நிறுத்தின அந்த செய்தியை கொஞ்சம் முகவரையாக சொல்லிவிட்டு தொடரலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்வோன் தேவஜனங்களை தேவனை ஆராதிப்பதற்கு என்ன செய்தான்? தடை செய்தான். அதனால தேவன் வாதைகளை பார்வோன் தேசத்தில் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறதாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். என்ன வாதையை அனுப்பினார்? நைல் நதியை தேவன் அடித்தார், அதை இரத்தமாக மாற்றினார். மீன்கள் எல்லாம் செத்து போனது, நாற்றம் எடுத்தது, தண்ணீர் குடிக்க முடியாத அளவிற்கு தாகத்தால் ஜனங்கள் வேதனைப்பட்டார்கள், வறண்டு போனார்கள். அல்லேலூயா. அப்போ தேவன் தன்னை ஆராதிக்க விடாத அந்த பார்வோனுடைய தேசத்தில் அந்த செல்வ செழிப்பை அவர் மட்டுப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் தேவனை ஆராதிக்க ஒழுங்காக வராவிட்டால், தேவனை ஆராதிப்பதற்கு நாம் தடை செய்தால், நம்முடைய செல்வ செழிப்புகளிலே தேவனுடைய வாதை வந்து இறங்கும். அதனால் பெரிய நாற்றம் உண்டாகும். நாக்கு தண்ணீர் இல்லாமையினாலே வறண்டு போனது போல நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதம் இல்லாமல் என்ன செஞ்சிடும்? வறண்டு போயிடும். இரண்டாவதாக தேவன் என்ன வாதியை அனுப்பினார்? தவளை என்கிற வாதியை அனுப்பினார். தவளையின் ஆவி என்பது இரண்டு விதமான மனநிலைகளை குறித்து வேதம் ஒப்பிட்டு சொல்லுகிறது என்று நான் சொன்னேன். இரண்டு மனநிலை என்றால், தவளை வந்து தண்ணீருக்குள்ளும் கிடக்கும், எங்கே கிடக்கும்? தரையிலையும் கிடக்கும். தெளிவாக சத்தமோடு சொல்லணும். என்ன? தவளை தண்ணீருக்குள்ளும் கிடக்கும், தரையிலும் கிடக்கும். இரண்டு மனநிலை. அதுவா இதுவா, அவனா இவனா, அதுவா இதுவா என்கிற ஒரு தீர்மானம் பண்ண முடியாத ஒரு குழப்பமான நிலையில் இருப்பது தான் தவளையின் ஆவியினுடைய ஒரு காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் இரண்டு மனம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? நடந்து கொள்ளவே கூடாது அப்படின்னு சொன்னேன். மூன்றாவதாக போன வாரம் சொன்னேன், தேவன் அனுப்பின மூன்றாவது வாதை என்னது? பேன்கள். பேன்கள் என்று சொன்னால் நமக்கு தெரியும்,
நம்முடைய தலையிலே ஓடுகிற ஒரு பிராணி. அல்லேலூயா. இந்த பிராணி என்ன செய்கிறது? நம்முடைய தலையிலே அப்பி பிடித்து கொண்டு இரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறது. அந்த பிராணியை நாம் கொல்லாவிட்டால் அது பலவிதமான உபாதைகளை, வேதனைகளை, வியாதிகளை நமக்கு உண்டு பண்ணும் என்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த பேனை போல நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு சொன்னேன். பேன் எப்படி ஒரு மனிதனை அப்பி பிடிக்கிறதோ அதே போல் நாம் அப்பி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஏன் தேவன் பேனை வாதையாக அனுப்பினார் என்று சொன்னால், அந்த பார்வோன் காலத்தில் இருந்த அந்த ஜனங்கள் பேனை தெய்வமாக வழிபட்டார்கள். எதை தரக்கூடிய தெய்வம்? பூமிக்குரிய நன்மைகள், இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை மட்டும் அவைகள் தரும் என்று சொல்லி இந்த பேனை அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்பி பிடித்து கொண்டார்கள், தெய்வமாக பற்றி பிடித்து கொண்டார்கள். ஆகவே தான் நீ தெய்வம் என்று சொன்ன பேனையே உனக்கு வாதையான சேர அனுப்புறேன்னு சொல்லி தேவன் அனுப்பினார். அதில் இருந்து பாருங்கள், நம்மை இப்படி அப்பி பிடித்து கொள்கிற ஜனங்கள் நிறைய உண்டு உலகத்தில். அதனால் நடக்கு. நமக்கு தேவை என்று சொன்னால், நாம் அவர்களுக்கு தேவை என்று சொன்னால், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், மாமனா, மச்சானா, மாமியாரா, அண்ணனா, தங்கச்சி, அக்காவா, யாராக இருந்தாலும் நமக்கு தேவைன்னா போய் என்ன செஞ்சுக்கிடுவோம்? அப்பி பிடித்துக்கொள்வோம். நாம் அவர்களுக்கு தேவையாக இருந்தால் நம்மை என்ன செய்வார்கள்? அப்பி பிடித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. நீங்கள் பிறரை அப்பி பிடித்திருக்கிறீர்களா? பிறர் உங்களை அப்பி பிடித்திருக்கிறார்களா? என்னைத்தான் அவர்கள் அப்பி பிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் தான் பிறரை அப்பி பிடித்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ நாங்கள் பிறரை அப்பி பிடித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் பேனை விட மோசம்னு அர்த்தம். புரியுதா? இப்போ ஒன்று ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், இல்லைன்னா பொம்பளை பிள்ளை பிறக்கணும். இதான் மருத்துவ ரீதியிலையும் உலக ரீதியிலும் உள்ள ஒரு விஷயம். இப்போ ஒரு ஜோசியக்காரன்ட்டு போய் எனக்கு என்ன பிள்ளை பிறக்குன்னு கேட்டால், அவன் முதல்ல சொன்னானா ஒரு தடவை ஒரு ஆள்கிட்ட, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். நானா ஆம்பளை பிள்ளையா? அவன் பொம்பளை பிள்ளை பிறக்கும், ஆம்பளை பிள்ளை பிறக்கும், இல்லைன்னா பொம்பளை பிள்ளை பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும், இல்லைன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லுவானா. அது நமக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் யாரையாயிலும் அப்பி பிடித்திருக்கிறீர்களா? எதற்காகவும் அப்பி பிடிக்கிற மனநிலை உங்களுக்கு இருக்குதா? இவர்களை அப்பி பிடித்தால் தான் நம்ம கதை என்ன செய்யும்? ஓடும், வாழ்க்கையில் உருள முடியும், வாழ முடியும் என்கிற எண்ணத்தில் ஒரு தண்ணிக்காக, ஒரு காப்பிக்காக, ஒரு உடைக்காக, பணத்துக்காக, ஒரு சாப்பாட்டுக்காக, ஏதோ ஒரு அவசர காரியத்திற்காக யாரையாகிலும் நீங்கள் அப்பி பிடித்திருக்கிறீர்களா? அல்லது யாராயிலும் உங்களை அப்பி பிடித்திருக்கிறாரா என்று கேட்குறேன். அல்லேலூயா. உங்களை யாராயிலும் அப்பி பிடிச்சிருக்கிறாங்களா? சொல்லுங்கங்க. உங்களை ஒருத்தரையுமே அப்பி பிடிக்கலையா? அந்த அளவுக்கு மோசமாகவே இருக்கோ? இவங்கிட்ட போனால் நமக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. இவங்கிட்ட போனால் நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. இவளால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படிங்கிற ஆளைத்தான் யாரும் நினைச்ச மாட்டாங்க, அப்பி பிடிக்க மாட்டாங்க. இப்போ உங்களை ஒருத்தரும் அப்பி பிடிக்கலன்னா உங்ககிட்ட ஒரு நன்மையும் இல்லையா? சரி, அப்போ நீங்கள் அந்த ஆட்களை அப்பி பிடிக்கணும்ல. ஒன்று யாராவது உங்களை அப்பி பிடிக்கணும், இல்லை நீங்கள் அவங்கள அப்பி பிடிக்கணும். இதுதான் உலக ரீதியான உண்மை. அல்லேலூயா. தனியாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதுங்க. அப்போ நீங்கள் யாரையாகிலும் அப்பி பிடித்திருப்பீர்கள், பிடித்து கொண்டு இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உங்களுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிறர் நம்மை அப்பி பிடிக்கும்படியாக அல்லது நாம் பிறரை அப்பி பிடிக்கும்படியாக 2 காரியங்களை நம்ம அனுமதிக்கும் பொழுது அது எப்படி இருக்குது? பேனை போல வாதைகளாக இருக்கும். அல்லேலூயா. அது நன்மையாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். அல்லேலூயா. அப்போ நாமெல்லாம் யாரையும் அப்பி பிடிக்கவும் கூடாது. நம்மையே ஒரு ஆள் அப்பி பிடிச்சிட்டு இருந்தால் பேனை போல் பிடிங்க செஞ்சிடணும், தூர போட்டணும். நம்ம ரத்தத்தை பூரா உறிஞ்சி குடிச்சிட்டு மாதிரி நம்ம ரோட்டெல்லாம் கிடப்ப ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அழிவு சொல்லுங்க. அதனால் கவனமாக இருக்கணும். அப்போ ஏன் பிறரை அப்பி பிடிக்கிறோம்?
பிறர் ஏன் நம்ம அப்பி பிடிக்கிறார்கள்? நம்ம பிறரை பற்றி யோசிக்காண்டா, நம்ம பற்றி யோசிப்போம். நாம் ஏன் பிறர் அப்பி பிடிக்கிறோம்? உலகத்தின் நன்மைகளுக்காக அப்படின்னு சொன்னேன். உலகத்தின் நன்மைகள் என்பது இந்த பூமிக்குரிய நன்மைகள் மட்டுமல்ல, வானத்துக்குரிய நன்மைகளும் இணைந்துதான் உலகத்துக்குரிய நன்மைகளும் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பேனு பூமிக்குரிய நன்மை மட்டும்தான் தரும். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். நீங்கள் பேனை போல யாரையும் பற்றி பிடித்திருந்தால் இன்னைக்கு அதை விட்டுட்டு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்கு நன்மைகளை தரும்படியாக அவருடைய ஆசீர்வாதங்களினாலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிரப்பும்படியாக யாரை பற்றி பிடிக்கணும்? தேவனை பற்றி பிடிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தம்முடைய ஜனங்களுக்கு தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுதான் உலகத்தினுடைய பலன். நீங்கள் உலகத்தின் பலனால் வானத்தையும் பூமியும் படித்த தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள், நிரம்பி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம வாயை விட்டு சொன்னாலும் உண்மை என்னென்னா, நம்ம உலகத்தின் நன்மைகளினால் என்ன செய்யலை? நிரப்பப்படலைங்க. கடனிலே கிடக்கிறோம். இவர்கள் உலகத்தின் நன்மைகளினால நிரப்பப்பட்டவர்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த உலகத்துக்குரிய நன்மைகள் யாரையாவது எங்கேயா இட்லி கிடைக்குமா, தோசை கிடைக்குமா, எங்கேயா சோறு கிடைக்குமா, நம்ம யாரையாவது தேடி அடைகிறோம். அப்போ நாம் அந்த உலகத்தின் மனலாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? இல்லை. அல்லேலூயா. இப்படி நிறைய குறைவுகள் நம்மகிட்ட இருக்குது. உலகத்தின் பலன்கள் குறைந்து காணப்படுகிறது. ஆனால் அந்த பலன்களினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பேனை போல யாரையும் அப்பி பிடிக்கக்கூடாது, நம்ம யாரும் அப்பி பிடிக்குவதற்கு அனுமதிக்கவும் கூடாது. ரொம்ப முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் யாரையாலும் அப்பி பிடித்தால் உங்கள் மூலமாக தேவநாம மகிமைப்படவே செய்யாது. அல்லேலூயா. உங்கள் மூலமாக தேவன் உயர்த்தப்படவே முடியாது. அப்போ நாம் உலகத்தின் பலனால் நிரப்பப்பட வேண்டுமானால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ஆசீர்வாதங்களை நம்முடைய வீடுகளிலே குடும்பங்களிலே வர்ஷிக்க பண்ண வேண்டுமானால் சில காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு போன வாரம் நான் ஆரம்பித்தேன். ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கவங்களும் வரையில் சொல்ல பார்க்கலாம். சோத்திரம். அதற்கு முதல் வசனத்தை நான் எடுத்தேன், வாசிக்க பார்க்கலாம். தேவன் யாரை உலகத்தின் பலனால் நிரப்புகிறார் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆரம்ப வசனத்தை உங்களுக்கு சொன்னேன். எடுத்தவங்க வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காத்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும். யாக்கோபு இஸ்ரவேல் என்கிற தேவஜனங்கள் பூத்து காய்த்து வேறு பற்றி இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்படுகிற காலங்கள் வரும். அல்லேலூயா. வந்ததுன்னு சொல்லல, வரும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்க பூத்து காய்த்து வேர் பெற்றி பாருங்கள் உலகத்தின் நன்மைகளினாலே இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்கள் வரும். நீ பூத்து காய் கொடுப்பாய், கனி கொடுப்பாய், இந்த பூமியில் உலகத்தில் வேறு பற்றி இருப்பாய், தடுமாட மாட்டாய், அலக்களிக்கப்பட மாட்டாய், நீ அப்படி ஒரு மாதிரி தள்ளாட மாட்டாய். அல்லேலூயா. உறுதியாக இருப்பாய். அல்லேலூயா. பயப்பட மாட்டாய், பதற மாட்டாய், உறுதியாக இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்போ அதுக்கு ஒரு வசனத்தை சொன்னேன். ஏசாயா 27ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 27:5. இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றிக் கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும் அவன் என்னோடு ஒப்புரவாவான். கத்தோலிக்க வேதம் சொல்லுகிறது, அவன் ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்பட்டவனாக இல்லாவிட்டால், பூத்து காய்க்கிறவனாக இல்லாவிட்டால், வேர் பற்றி ஒரு பிடிப்போடு இந்த உலகத்தில் வாழுகிறவனாக இல்லாவிட்டால் எப்போ சாவணும், செத்துடலாமே.
இப்படி வாழ்கிற நிலைமை மாறி நான் வாழ வேண்டும், நான் மகிழ்ச்சியோடு இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும் அப்படின்னு ஒரு விரும்புகிறவர்களாக இல்லாவிட்டால் அல்லேலூயா என்ன செய்யணுமா? என்னை பற்றி பிடித்து கொள்ளுங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ நல்லா வாழணும் அப்படின்னா வேர் பற்றி காய்கனி ஓட்ட காய்த்து நீ பூத்து மனம் வீசுகிற ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்னு சொன்னால், உன்ட்ட இது வரைக்கும் அந்த வாழ்க்கை இல்லைன்னா இனிமது உனக்கு வேணும்னா நீ என்ன செய்யணும்? என்னை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன யார அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், என்னை பற்றி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி நீ பற்றி கொள்ளும் பொழுது இங்கே ஒப்புரவாகட்டும் ஒப்புரவு ஆவான் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. கத்தோலிக்க பைபிள் எப்படி போட்டிருக்கு? நான் ஒப்புரவாகட்டும் திரும்ப திரும்ப போட்ட மாதிரி போட்டிருக்கு. ரெண்டும் ஓரளவுக்கு ஒன்று தான். ஒப்புரவாகட்டும், சீக்கிரம் ஒப்புரவாவான். அல்லேலூயா. கத்தோலிக்க வேதம் அப்படி சொல்லுகிறது. மறுபடியும் அவன் ஒப்புரவாகட்டும். அப்போ நீ என் கூட ஒப்புரவானால் இந்த பூமியில் வானத்தின் நன்மைகளினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் நான் உன்னை நிரப்புவேன். நீ வேர் பற்றி பூத்து காய்த்து நீ ஆசீர்வாதம் உள்ள ஒரு தேவப்பிள்ளையாக மனம் வீசுகிற ஒரு தேவப்பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்வ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யணும்? முதல்ல இந்த உலகத்தின் பலனால், அதாவது வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவன் நமக்கு தருகிற ரெண்டு நன்மைகள், ஒன்று வானத்துக்குரிய நன்மை, இன்னொன்று பூமிக்குரிய நன்மை. இவைகளால் நிரப்பப்படணுமானா நம்ம என்ன செய்யணும்? தேவனோடு பற்றி பிடித்து கொண்டு அவரோடு ஒப்புரவாகணும். அல்லேலூயா. ஒப்புரவாகணும்னா என்னதுங்க? ஒப்புரவாகணும்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சத்தமாக தான் சொல்லுங்களேன். சமாதானமாயிரு. வேற வேதம் சொல்லுகிறது ஒப்புரவாக என்பதற்கு நல் உறவை ஏற்படுத்திக் கொள் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. நல்ல உறவை நீ ஏற்படுத்திக் கொள். யாரோடு? தேவனோடு. நீ யாரோடு நல்லுறவு இருக்கிறதோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல உங்கள் நல்லுறவு யாரோடு இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். தேவனோடு நல்லுறவு ஏற்படுத்தாத தேவஜனங்கள் வானத்துக்குரிய பூமிக்குரிய நன்மைகளினால் என்ன செய்ய முடியாது? நிரப்ப முடியாது. ஏதாவது ஒரு நன்மையினால நிரப்பப்பட்டிருப்பாங்க. பூமிக்குரிய நன்மையாக இருக்கலாம், காரு பங்களா வீடு சொத்து சுகம் பணம் கோடி கோடியாக இருக்கலாம். ஆனால் வானத்துக்குரிய நன்மைகள் என்ன செய்யாது? இருக்காது. சிலருக்கு வானத்துக்குரிய நன்மை இருக்கும், பூமிக்குரிய நன்மை இருக்காது. அல்லேலூயா. சொல்லுது புரியுதாங்க? சிலருக்கு இந்த பூமியில் எல்லா நன்மையும் இருக்கும், இதயத்தில் இருக்காது. சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. சிலர் நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பாடல் பாடி ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள சமாதானம் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் உலகத்துக்குரிய நன்மை செய்யாது. யாரா தரமாட்டாளா, எவனா தரமாட்டானா, இப்படி யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் ஒரு பக்கம் நன்மைகளை மாத்திரமல்ல, இரண்டு பக்கம் உள்ள நன்மைகளையும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பெற்று வாழ வேண்டுமானால், பூத்து காய்த்து வேறு பற்றி மனம் வீச வேண்டுமானால் அவர் யாரோட ஒப்புரவாகணும்? தேவனோட ஒப்புரவாகணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சுக்கு எதுக்கு வந்தீங்க? தேவனோடு ஒப்புரவாகும்படியாக, நம்மை சரிபடுத்தி கொண்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படியாக வந்திருக்கிறோம். அப்படி தானேங்க? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி வந்தவர்கள் தான் பாட்டு பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், காணிக்கை படைக்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம், ஆராதனை செய்கிறோம், எல்லாம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. இப்போ தேவனோடு நம்ம ஒப்புரவாகி விட்டோமா? தேவனோடு ஒப்புரவாகி விட்டோமா? தேவாலயத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் பாட்டு பாடி காணிக்கை போட்டுட்டு ஆராதனை பண்ணிவிட்டு நல்ல கண்ணீர் வடித்து ஜோம் பண்ணிக்கிட்டு பிரியாணியும் சாப்பிட்டுட்டு போன உடனே தேவனோட ஒப்புரவாகிட்டு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ ஏன் கூட ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் இந்தந்த காரியங்களை நீ செய்யணும். அல்லேலூயா. இந்தந்த காரியங்களை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து அவர் சொல்லியிருக்கிறாருன்னு உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அந்த சொல்லியிருந்த அந்த காரியத்தினுடைய ஒரு முக்கியமான காரியத்தான உதாரணத்தை சொன்னேன். அல்லேலூயா. என்ன உதாரணம் சொன்னேன்? நீங்கள் என் கூட சண்டை போடுறீங்க, நான் உங்கள் கூட சண்டை போடலை. அல்லேலூயா. அதை நீங்கள் யாரு கூடயும் சண்டை போடலை. நான் நிறைய பேர் உங்ககிட்ட என்ன செய்கிறாங்க?
சண்டை போடுகிறார்கள். அல்லேலூயா. அப்படி போடும் பொழுது சண்டை போட்ட ஒரு மனிதனிடம் சண்டை போடாத நான் முதல்ல போய் சரியாகணுமா அல்லது அவன் முதல்ல வந்து என்கிட்ட சரியாகணுமான்னு கேட்டேன். அல்லேலூயா. நீங்கள் சொன்னீங்க முதல்ல என்ன சொன்னீங்கன்னா சண்டை போட்டவங்க தான் என்கிட்ட என்ன செய்யணும் வரணும். அவன் தான் என்கிட்ட சண்டை போட்டான், நான் சண்டை போடலை. அவன் தான் என்னை ஏசினான், அவன் ஏசினதுக்கப்புறம் தான் நான் அவனை ஏசினேன், அவளை ஏசினேன், அதனால் அவன் தான் முதல்ல வரணும். நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, சண்டை போட்டோம் முதல்ல வரணும். நீங்கள் மாதிரி நான் கொஞ்சம் விளக்கும் பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க, இல்லை இல்லை நீங்கள் தான் எங்ககிட்ட வரணும், நாங்கள் உங்களுக்கு சண்டை போட்டாலும் நீங்கள் சண்டை போடாத பிரதர் நீங்கள் தான் எங்ககிட்ட வந்து முதல்ல ஒப்புரவாகணும்னு சொன்னீங்களா இல்லையா? அப்போ நான் என்ன சொன்னேன், நான் மட்டும் இப்படி ஒப்புரவாகினா போதுமா, அப்போ நீங்கள் ஒப்புரவே ஆக வேண்டாமான்னு கேட்டேன். அல்லேலூயா. அதாவது உங்களோடு சண்டை போட்டவர்களோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டாமான்னு கேட்டேன். அல்லேலூயா. ஒப்புரவாகணும் ஒப்புரவாகக்கூடாதா? அப்போ சண்டை போட்டவங்கிட்ட முதல்ல ஒப்புரவாக வேண்டிய ஆள் யாரு? சண்டை போடாதவங்க. அல்லேலூயா. அதற்கு ஆண்டோடு சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் நாம முதல்ல போகணும்? அவன் தானேங்க சண்டை போட்டான், அவன் தான் என்ன முதல்ல யாசனா, அவன் தானே எங்கே என்ன யாசனா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று, அப்படியே நிப்பாட்டுங்க, உன் பேரில் உன் சகோதரனுக்கு, தொடர்ந்து வாசிமா, குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. அல்லேலூயா. எங்க வந்தபோது? தேவாலயத்தில் வந்தபோது. காணிக்கை படைக்கும் போது காணிக்கை மட்டும் படைக்கல, நம்மையே படைக்கிறோம். அப்படி தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது 10 ரூபாயும் 10,000 ரூபாயும் கோடியும் அது மாத்திரமில்ல, நம்மையே அங்கே என்ன செய்கிறோமா, பலியாக ஒப்பு கொடுத்து தேவனோடு என்ன செய்கிறோம், ஒப்புரவாகிறோம். சரிங்க, நீங்கள் அடித்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் ஏசினாலும் பரவாயில்லைங்க, நான் இன்னும் நீங்கள் சொல்கிறத கேட்பீங்க. இப்படி பாருங்கள், ஒரு மனைவி ஒரு கணவனிடத்தில் தன்னை அர்ப்பணிப்பது போல, அல்ல கணவன் சரிம்மா நீ சத்தம் போட்டாலும் பரவாயில்லாமா, நீ சொல்கிறத நான் கேட்கம்மா, என் மேலே தான் தப்புமா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒப்புரவாகிறது போல வேதம் சொல்லுகிறது. நீ பலிபீடத்தில் வரும் பொழுது என்ன செய்யணும், என்கிட்ட ஒப்புரவாகணுமானா உன் சகோதரனுக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. இருக்கா இல்லையாம்மா? உங்கள் சகோதரனுக்கும் உங்கள் சகோதரிகளுக்கும் நடுவில் பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்போ நான் கேட்குறேன், உங்கள் சகோதரர்கள்ட்ட உங்களுக்கு சண்டை இருக்கா இல்லையா? இல்லை, சண்டை இல்லை. அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் வீட்டார் இடத்துல, உங்கள் குடும்பத்தில், உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட உங்கள்கிட்ட சண்டை இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் சகோதரன், உங்கள் வீட்டார், குடும்பத்தார் ஒவ்வொன்றா சொன்னால் நேரம் போயிடும். புருஷன், பொண்டாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மாமியார், மருமகன், மருமகா, இப்படி உங்கள் கூட இருக்கிற உங்கள் குடும்பத்தார் இடத்துல உங்களுக்கு யாருக்கிடத்திலாவது சண்டை இருக்கிறதா? சத்தமாக சொல்லுங்க. இருக்கிறது. ஓகே. இப்போ சண்டை இருக்குது சரிதானா? யார் சண்டை போட்டா? அவங்களா நீங்களா? அவங்க. நீங்கள் போட்டிங்களான்னு எனக்கு தெரியல. சரி, அந்த சைடுக்கே வருகிறேன். ஏன்னா நீங்கள் சண்டையே போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த லைனுக்கே வருவோம். அவங்க தான் கூட சண்டை போட்டாங்க, அவங்க அவங்கள யாசிட்டாங்க. இப்போ யார் போய் முதல்ல சமாதானமாகணும்? எதுவும் சொல்லுது, உன் பேரில் உன் சகோதரனுக்கு. அல்லேலூயா. அவன் பேரில் உனக்கு இருக்கு இல்லைங்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அது இங்கே இல்லை பிரச்சனை. ஓம் பேரில் அவனுக்கு குறை இருக்கா? இவன் சரியே இல்லை, இவா சரியே இல்லைன்னு அவன் ரட்சிக்கப்பட்டானோ ரட்சிக்கப்படலையோ, அவன் ஓம் மேலே குறைவையும் குற்றத்தையும் வச்சிருக்கிறானான்னு கேட்குறாரு ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் அவங்க மேலே வச்சிருக்கீங்களான்னு அதை கேட்கல. நீங்கள் உங்கள் சகோதரன் மேலே, சகோதரிகள் மேலே குற்றங்களையும் குறைகளையும் வைத்திருக்கிறீங்களான்னு கேட்காம உங்கள் மேலே அவங்களுக்கு குறை இருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் மேலே, உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, வீட்டாருக்கு மனஸ்தாபம் இருக்கிறதா? கத்தோலிக்க வேதம் அப்படி தான் சொல்லுது. மனத்தாங்கல் இருக்கிறதா?
உங்களை பார்த்தோன்னே மூஞ்சி இப்படி திருப்பிட்டு போகிறாங்களா? நீங்கள் பேசாமல் பேசாமல் இப்படி இருக்கிறாங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கா? இருக்குன்னு சொல்ல முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இருந்தால் அவன் வரட்டும் அவன் வரட்டும் அவன் வரட்டும் அவன் வரட்டும்னு சொல்லக்கூடாதான், எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் மறுபடியும் அதே 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாய். அங்கே உனக்கு நினைவு வருமானம். இன்னைக்கு இவன்ட்ட சண்டை போட்டோமே, இவன்ட்ட பார்த்து நீ சண்டை போட்டோமே, இவன் இப்படி ஆசைப்பட்டானே அப்படின்னு ஏதாவது ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு வருமானால், அங்கே உன் நினைவில் வருமானால், அங்கேதானே பலிபீடத்தின் முன்பு உன் காணிக்கையை வைத்து விடுங்க. அல்லேலூயா. இங்க வந்து என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. காணிக்கை போடக்கூடாதுன்னு வச்சுட்டு போ. அதுக்கு திருப்பி கொண்டு போயிரு, அதுக்கு வச்சுட்டு போ. அல்லேலூயா. ஆமா, காணிக்கை போடாத, அது முன்னால வை. ஏன் இவன் காணிக்கையை வச்சுட்டு போறா, அவன் ஏன் காணிக்கையை வச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அல்லேலூயா. அதுக்கு விடைய போராட்டி பார்ப்போம். அவன் வச்சுட்டு போய் முன்பு, முதல் முக்கியமான வார்த்தை என்னது? முன்பு. முன்பு வட்டம் போட்டு வச்சிடுங்க. என்ன முன்பு? முன்புனா என்னது? முதலில். முன்புனா முதலில் அர்த்தம். அல்லேலூயா. முதலாவதாக அப்படின்னு அர்த்தம். முதலாவதாக உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. உன் காணிக்கையை எனக்கு செலுத்து. அப்படி செலுத்தினால் நீ என் கூட எப்படி இருக்கிற? ஒப்புரவா இருக்கிறன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ என் கூட ஒப்புரவா இருந்தன்னா நான் சொல்றத நீ என்ன செய்யணும்? கேட்கணும். நான் என்ன சொல்றேன்? தேவனுடைய சபைக்கு பலிபீடத்தில் வந்து ஆராதிக்கிற தேவஜனங்கள் நீங்கள், உங்கள் பேரில் உங்கள் சகோதரனுக்கு குறை இருக்குமானால், மண்டையை கழுத்தை திருப்பிக்கிட்டு பேசாமல் இருக்கிறாங்களே, மூஞ்சி இழுக்கிறாங்களே, அப்போவே தெரியும்ல நம்ம மேலே அவங்களுக்கு ஏதோ ஒரு பகை இருக்குது, ஏதோ ஒரு குறைவு இருக்குது, நம்மளை அவங்களுக்கு பிடிக்கல, இப்படி நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி தானேங்க, இல்லையா? அவன் கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணுமா? முதல்ல அவன்கிட்ட போய் பேசுங்க. ஆண்டவர், நான் என்ன செஞ்சேன்? ஏன்ட்ட எதுக்கு நீ முகத்தை இழுத்துட்டு போகிற? நீ என்னை பார்த்தா ஏன் சிரிக்க மாட்டேங்க? என்னை பார்த்தா நீ ஏன் பேச மாட்டேங்க? என்ன காரணம் அப்படின்னு முதல்ல அவன்ட்டு போய் செய், பேசுங்கிறார். அல்லேலூயா. பேசிட்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிட்டு வந்து என்ன செய்? காணிக்கை செலுத்து. அப்படி நீ காணிக்கை செலுத்தினால் வானத்தின் பலகணிகளை திறந்து பூமிக்குரிய நன்மைகளால் நிறைத்து உன்னை இந்த ஆசீர்வாதம் என்கிற பலத்தினாலே நான் நிரப்புவேன் கர்த்தர் சொல்றார். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்புரவானால் நீ யாரையும் பேன போல என்ன செய்யாண்டாம், அப்பி பிடிக்காண்டாம், நீ அதை பற்றி பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல சண்டைக்காரன்டா நம்ம தான் போகணும். அல்லேலூயா. அப்படிதான் நான் போனேன். அல்லேலூயா. அவங்க நம்ம மேலே குறைவு இருக்கும் பொழுது, அந்த குறைவுகளை பற்றி பேச போகும் பொழுது நிறைய நேரங்களில் அவங்க பக்கத்தில் வர முடியாது, அவங்களை சந்திக்க முடியாது, வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு. போய் பேசின பிறகு அவங்க அத்தனை பேரும் சொன்னார்கள் எங்கள் மேலே தான் தப்பு. அல்லேலூயா. உண்மையை சொன்னார்களோ பொய்யை சொன்னார்களோ அது நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். எங்கள் மேலே தான் தப்பு, மன்னித்து கொள்ளுங்கள் சொல்லி என்னோடு பாருங்கள் முகத்தை அங்கே திருப்பினவர்கள் இங்கே திருப்பினவர்கள் எல்லாம் அப்படி சொல்லி என்னோடு ஒப்புராகி விட்டார்கள். அல்லேலூயா. இதில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் தேவனோடு ஒப்புரவாகி விட்டேன். அல்லேலூயா. அவர்கள் ஒப்புரவானார்களா ஒப்புரவாகவில்லையாண்டா அவங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்லுகிறேன், நம்ம மேலே யாருக்காவது மனஸ்தாங்கள் வருமானால், இங்கே சகோதரன் போட்டிருக்கு, கத்தோலிக்க பைபிள் எப்படி போட்டு, உன் சகோதரன் ஆகிலும் உன் சகோதரி ஆகிலும். அல்லேலூயா. என் குடும்பத்திலேயே என் சகோதரி என் சகோதரன், என் அம்மா என் அப்பா என் அண்ணன் என் தம்பி, என் குடும்பத்தில் மாமனார் என் மாமியார், என் குடும்பத்தில் உள்ளவங்க, இவங்க கூடயே நான் ஒப்புரவாகலைன்னா நான் மாதிரி யார் கூட போய் ஒப்புரவாவேன்? சொல்லுங்க பார்க்கலாம். யார் கூட நான் ஒப்புரவாவேன்? அப்ப நீங்க தேவனோடு ஒப்புரவாக விரும்பவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. நீ அப்படி ஒப்புரவானால்தான் நான் உலகத்தின் நன்மைகளினாலே உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம போறோங்க. நீங்க போயிருக்கீங்களா? முதல்ல தவற சுட்டி காட்டி பேசியிருக்கீங்களா? அவங்க உங்க மேல தவற சொல்லியிருக்காங்களா? அதை திருத்திருக்கீங்களா?
மறுபடியும் இப்போ நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீங்களா? சொல்லுங்கங்க. ஐக்கியமாக இருக்கிறீங்களா? இல்லை. ஏன்? அந்த ஒப்புரவானதற்கான அர்த்தமே இல்லை. அப்போ மறுபடியும் அங்கே ஏதோ ஒரு கோட்டம் கிடக்கு. வீட்டில் கோட்டம் கிடந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் ஒப்புரவான விதத்தில் சில கோட்டங்கள் இருக்கிறது, தவறுகள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது நான் போனதை தவிர சொல்லும்போது சொன்னேன், எப்படி போய் ஒப்புரவாகணும். சண்டை நம்மகிட்ட போட்டவங்ககிட்ட போய் நம்ம சமாதானம் பண்ணும்போது எப்படி சமாதானம் ஆகணும்னு சொன்னேன். அப்படிதானா? சொல்லுங்கங்க. நீங்கள் எப்படி சமாதானம் ஆகியிருக்கணும்? ஏன் மறுபடியும் அந்த கோட்டம் உள்ளது அப்படின்னா, நீங்கள் எப்படி சமாதானமாகி எப்படி ஒப்புரவாகிருக்கணுங்கிறதே வேதம் சொல்லுது. எல்லோரும் நம்ம போனோன்னு படத்தில் வந்துடுவாங்களா? ஏற்றுக்கிடுவாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம எப்படி அந்த ஒப்புரவாகுதலை செயல்படுத்தணும் அப்படிங்கிற வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அதற்கான வசனத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சத்தமாக நல்ல சொல்லுங்களேன். சோத்திரம். எத்தனை தடவை ஒப்புரவானாலும் மறுபடியும் கோட்டம் விடுதுன்னா, நீங்கள் இப்படி இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி என்ன செய்யலை? ஒப்புரவு ஆகலை. அல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், ஒவ்வொரு வரியா எடுத்து என்னால் பேச முடியும், நேரமே இல்லை. அல்லேலூயா. முதல்ல உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டான, உன் பேரில் ஏதோ மனஸ்தாங்கள் அவனுக்கு இருக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த வசனம் எப்படி சொல்லுது? உன் சகோதரன் உனக்கு விரோதமாக. அதான் நான் தான் சண்டையை போடலையே, அவங்க தானே என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அல்லேலூயா. நம்ம சைடை நீதிமன்ற லிஸ்ட்லேயே வச்சுக்கிடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். எப்படி நிறுத்தினாலும் வேதம் தெளிவாக கொண்டு அந்த விடையை காட்டிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இப்போ பார்த்து வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், குற்றம் செய்தால். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஒழுங்காக தான் இருந்தேன், அவன் தான் என்கிட்ட சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் முண்டாடி சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் பெற்றோர்கள் சரியில்லை, என் தம்பி சரியில்லை, என் அண்ணன் சரியில்லை, அக்கா சரியில்லை, தங்கச்சி சரியில்லை. நம்ம குடும்பத்துக்குள்ளே வருவோம். மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, மருமகன் சரியில்லை, மருமகா சரியில்லை. பேரம்பேத்திக்கெல்லாம் போகாண்டா. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இவங்கெல்லாம் நமக்கு விரோதமாக குற்றம் செஞ்சவங்க. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் குற்றம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எதிர்த்து நிறைய பேர் பல துன்பங்களையும் தொல்லைகளையும் கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் விரோதங்கள் வந்திருக்கும். அல்லேலூயா. இப்போ அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் நம்ம எப்படி போய் ஒப்புரவாகணும்னு சொல்ல வேதம் சொல்றத சொல்றேன். அல்லேலூயா. முதல்ல நீ போகணும். போய் ஒப்புரவாகும் பொழுது அவன் என்ன செய்ய மாட்டாங்க? ஒப்புரவாக மாட்டாங்க, அவன் ஒப்புரவாக மாட்டாங்க. முதல்ல நீங்க போனீங்களாங்கிறத யோசிக்கிடுங்க. அல்லேலூயா. போகலன்னா போங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்குள்ள போங்க. எங்க அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அக்கா ஒரு மாதிரி, எங்க அத்தான் ஒரு காசுக்கு ஆக மாட்டார். அல்லேலூயா. என் மச்சனை ஒண்ணுக்கு ஆக மாட்டான், என் கொழுந்தியா ஒரு காசுக்கு ஆக மாட்டா. அவங்க தான் ஒரு காசுக்கு ஆக மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தானே ஆண்டவர் ஒன்றா நீ போங்காரு. நீ எல்லா காசுக்கும் ஆகக்கூடிய ஆள் தானே. அவங்க பாவி, நீ நீதிமன்றம் தானே, நீ போங்காரு. அவங்கள போக சொல்லலை. நீ என் பிள்ளை, நீ என்னுடைய மகன், நான் சொல்கிறதுக்கு நீ போ. அப்படி போனால் நீ என் கூட ஒப்புரவாக இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ முதல்ல போங்கிறாரு. சண்டை போட்டவன்ட்டு முதல்ல போ. வந்த சண்டையை விட மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன்னு அந்த தத்துவத்தில் நினச்சக்கூடாது. அதெல்லாம் குப்பை தத்துவம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இவர் சொன்னது தான் தத்துவமாக இருக்கணும், தேவன் சொன்னது தான் தத்துவமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக பேசியிருக்கான்ல, நீ போ. அல்லேலூயா. ஓய், நீ அன்னைக்கு என்ன சொன்ன? என்னமோ பேசுகிற, நீ நாக்கை இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். அல்லேலூயா. இப்படி சில விசுவாசிகள் போவோம், ஊழியக்காரன் போவான். சில விசுவாசிகள் நல்லா பேசிகிட்டு இருக்கோம் குடும்ப பிரச்சனையை பற்றி. இவன் ஒரு தேவ பிள்ளை இல்லை, இவன் ஒரு தேவ பிள்ளை இல்லைன்னு சொல்லி அந்த சகோதரனையோ சகோதரியோ நினச்சி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க திடீர்னு நினைந்திரமா சொல்லுவாங்க, நான் நினச்சோன்னா போதிச்சுட்டு போயிடுவேன். அல்லேலூயா.
ஆமாம், தேவனெல்லாம் போயிட்டாரு. காக்கிற கர்த்தரை விட்டுட்டு காவல் காக்கிற காவல் நிலையத்துக்கு போகிறேங்குது. அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, இவங்கெல்லாம் வாழ்க்கையில் யாரோடும் ஒப்புரவாக முடியாது, யாரையும் சரிப்படுத்த முடியாது, யாரையும் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த முடியாது. இதுதான் பெரிய விஷயம். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது, உன் மேலே குறை இருக்குன்னு இப்போ போயிருக்கீங்களாங்க? நான் போயிருக்கேன்னு சொல்லுங்க, வர சொல்லுங்க பார்க்க. சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். யார்கிட்ட போனீங்களோ தெரியாது. அல்லேலூயா. போய் என்ன செய்யணும், அடுத்த வழி சொல்லித்தாரேன், எப்படி ஒப்புரவாக வைக்கிறதுன்னு சொல்லித்தாரேன். என்ன செய்யணுமா? வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல வேதம் சொல்லுது, அவன் தனித்திருக்கும் போது போ. அல்லேலூயா. அல்லேலூயா. கும்பலா என்ன செய்யாத, போகாத, கும்பலோட நின்று பேசாத. அல்லேலூயா. நீ ஒரு சகோதரன் சகோதரி உனக்கு எதிராக குற்றம் செய்யும் பொழுது நடு வீட்டுக்குள்ள சுற்றி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாரு. அவங்க உனக்கு விரோதமாக பேசும் பொழுது, உன்கிட்ட சண்டை போடும் பொழுது, உன்னை தூசிக்கும் பொழுது, நிந்திக்கும் பொழுது, அந்த நேரத்தில் உன் கூட எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாரு. அல்லேலூயா. புருஷன் இருக்கானா, பொண்டாட்டி இருக்காளா, புள்ள இருக்கா, அண்ணன் இருக்கா, தம்பி இருக்கா, அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, குழந்தை இருக்கானா, குழந்தையா இருக்காளா, யாரெல்லாம் இருக்கான்னு பாரு. ஒரு ஆள் இருந்தால் கூட நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. அவன் குற்றத்தை பற்றி அவனிடத்தில் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. அவன் பேசுகிற மாதிரி நீயும் எல்லாருக்கும் மத்தியிலும் வாயை திறந்தன்னா வாயில மண்ணை தான் அள்ளி போடணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, விசுவாசி அப்படி பேசவே கூடாது. நாம் தப்பான காரியங்களுக்கு செத்தவங்கள தான் இருக்கணும். இந்த நல்ல பம்பு குதிச்ச மாதிரி நினைச்சக்கூடாது, குதிக்கக்கூடாது. பேர் தான் நல்ல பம்பு, ரொம்ப விஷம் நிறைஞ்சது. அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்கிறேன், உணர்த்தும் பொழுது கூட்டத்தோடு உணர்த்துறீங்களா, தனியாக உணர்த்துறீங்களா? என்னைக்காவது உங்களுக்கு எதிராக பேசினேன் உங்கள் கணவன், உங்கள் மனைவி, பிள்ளைகள், மாமனார், மாமியார், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மச்சனன், கொழுந்தைய யாரும் இருக்கட்டும், தனியாக நீங்கள் பேசியிருக்கீங்களாங்க? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடிய உங்கள்கிட்ட நான் சொல்லுகிறேன், அந்த சகோதர சகோதரிகளோடு, தேவ பிள்ளைகளோடு, அவர்கள் ரட்சிக்கப்படாத அவர்களோடு நீங்கள் தனியாக பேசியிருக்கிறீங்களா? அவங்க ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படாமல் இருக்கட்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, நீங்கள் பேசியிருக்கீங்களா? தனியாக பேசியிருக்கீங்களாங்க? நான் தனியாக பேசியிருக்கிறேன்னு சொல்லி உங்களை அழிவு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. ஓகே, சரியா? தனியாக பேசியிருக்கீங்க, சரிதானா? தனியாக பேசி என்ன செஞ்சீங்க? நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, சரிதானா? எல்லாரும் அதை தானே சொல்லுவோம், நீங்கள் செஞ்சது தப்பு. எந்த அடிப்படையில் அவர்கள் செய்தது தப்பு நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள் அறிவின்படியா, உங்கள் மனசாட்சியின்படியா, அல்லது உலக நியாயங்களின்படியா, எந்த அடிப்படையில் நீங்கள் செய்தது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க? வேதத்தினுடைய வசனத்தை சுட்டி காட்டி, இந்த வசனத்தின்படி நீங்கள் செய்தது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுது? உன் பேரில் யாருக்காவது குறை இருக்குமானால் நீ முதல்ல போய் அவங்ககிட்ட பேசு அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவன் நாம தான் முதல்ல போய் பேசணும். அவன் மேலே தப்பு இருக்கும், அவன் எப்படி போய் பேசணும்? தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க செஞ்ச தப்பை, பிரதர் சிஸ்டர் இது தவறுன்னு உணர்த்தணும். அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளே கூட்டத்தோடு இருக்கும் பொழுது நீ செஞ்சது தப்பு, நீ பண்ணினது தப்புன்னு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமின்னு கையை நீச்சக்கூடாது, நீட்டக்கூடாது. அப்படி நீட்டினால் நாம் தேவன் சொன்ன அந்த வழிநடத்தலின்படி அந்த காரியத்தை, அந்த தவறு செய்த சகோதரனையோ சகோதரியோ சரிப்படுத்தக்கூடிய காரியத்தில் நம்ம ஒழுங்கு இல்லாமல் போகிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும்? தனியாக இருக்கும்போது பேனிசை உணர்த்து. அல்லேலூயா. இதுவரை நீங்கள் செய்யலைன்னா இனிமேல் என்ன செய்யணும்? செய்யணும். அப்போது இந்த இடத்துல அவங்க உங்கள் சொல்ல கேட்கலை, அடுத்தால என்ன செய்யணுமா? வாசிங்க பார்க்கலாம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும்
தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அடுத்தால நாம சொல்றதை அவங்க கேட்கலன்னா 2 பேரும் உங்க கூட செஞ்சுட்டு போ, கூட்டிட்டு போ. எப்படிப்பட்ட 2 பேரை கூட்டிட்டு போகணும்? குடிகாரையும் கொள்ளக்காரனையுமா இல்லை. பைபிள் சொல்லுது, வேத வசனத்தின் அடிப்படையில் அறிந்திருக்கிற நடக்கிற 2 பேரை என்ன செய், கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் தவறு செய்யும் பொழுது, குடும்பத்தில் ஒரு ஆள் தவறு செய்யும் பொழுது, வேத வசனம் தெரிஞ்ச ஒருத்தர் என்ன செய்யணும்? அப்போ அவன் வேத வசனத்தை சொல்லும்போது, அப்போ இவனும் அப்படி தான் சொன்னான், இவங்களும் அப்படி தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? செவி கொடுப்பான், திருந்துவான். அல்லேலூயா. முதல்ல உனக்கு செவி கொடுக்காதவன் 2 பேரை தேவ வசனம் தெரிஞ்ச 2 பேரை கூட்டிகிட்டு போகும் பொழுது அவங்களுக்கு செவி கொடுப்பான், அவங்களுக்கும் செவி கொடுக்கல அப்படின்னா. அடுத்த வருஷம் வாசிங்க. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவி கொடாமற் இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும். அதுக்கும் உன் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படியலன்னா நீ யாருக்கு தெரியப்படுத்தணும்? சபைக்கு தெரியப்படுத்தணும். சபையில் யார் இருப்பா? தேவன் இருப்பார், தேவனுடைய ஊழியக்காரர் இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேரை பார்க்குறேன், அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்களுக்குள்ளே தீர்க்க முயற்சி பண்ணுவாங்க, தீர்க்க முடியாது. எவ்வளோ பிரச்சனைகள் தீர்க்க முடியாது. அதனால் சண்டையும் சச்சரவும் சமாதானம் இல்லாமல் அப்படி இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தால என்ன செய்வாங்க? கூட 2 பேரும் கூட்டு போகிறது. அவங்களுக்கு தெரிஞ்ச 2 பேரை கூட்டு போவாங்க, அல்லது வேதவசனம் தெரிஞ்ச 2 பேரையே கூட்டு போய் பேசுவாங்க. என் மனைவி இப்படி இருக்கிறா, என் பொண்டாட்டி என் புருஷன் எப்படி இருக்கிறாரு, என் பிள்ளைகள் இப்படி இருக்குது, என் சகோதரன் சகோதரி இப்படி வந்து பேசுங்கன்னு கூட்டு போவாங்க. அல்லேலூயா. அங்கேயும் எடுபடாது. அல்லேலூயா. அடுத்தால என்ன செய்யணும்னா, சபைக்கு தேவனுடைய திருச்சபைக்கு தேவ மனுஷன் என்ன செய்யணும்? கூட்டிகிட்டு வரணுங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க? கூட்டிக்கிட்டே வரமாட்டாங்க இல்லை, அந்த ஆளை கூட்டிகிட்டு வரமாட்டாங்க. அல்லேலூயா. கூட்டிகிட்டு வந்தால் நீ யாரை குற்றவாளின்னு சொல்கிறியோ அவனை அந்த பாஸ்டர் விட்டுட்டு என்ன குற்றவாளி ஆக்கிடுவார். எதையாவது வசனத்தை பேசி என்னென்ன செஞ்சிருவார்? குற்றவாளி ஆக்கிடுவாருன்னு நினச்சி இங்கே யாருமே செய்கிறதில்ல, கூட்டிகிட்டு வர்றதில்லை. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாக ஒருவன் தவறு செய்யும் பொழுது அவன் தனியாக இருக்கும்போது அவன்கிட்ட போய் பேசு. அல்லேலூயா. உனக்கு செவி கொடுக்கலையா? வேதம் தெரிஞ்ச நல்ல நண்பர்கள், நல்ல நல்ல சகோதர சகோதரி கூட்டு போய் உட்காந்து பேசு. கச்சடா பயல கச்சடா பொம்பளைலாம் கூட்டு போகாது. அல்லேலூயா. சரி, அதுக்கும் அந்த ஆள் செவி கொடுக்கலையா? சபைக்கு கூட்டிகிட்டு வா, பேசுவோம். நம்ம என்ன செய்கிறதில்லை, அப்படி செய்கிறதே இல்லை. ஆனால் சபைக்கு வந்த ஆட்கள் எல்லாம் மனம் திரும்பி இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க? ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படித்தான் இந்த வழிமுறைகளில் தான் நாம் தேவனோடு என்ன செய்யணும்? ஒப்புரவாக வேண்டும். தேவனோடு நல் உறவை வளர்த்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் கணவனோடும் மனைவியோடும் நல்ல உறவு உண்டாகும். அல்லேலூயா. பெற்றோர்களோடும் பிள்ளைகளோடும் நல்ல உறவு வளரும். வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல உறவு வளரும். மாமாவோட, மாமியாரோட, மச்சானோட, கொழுந்தியாளோட, மருமகள் எல்லாரோடும் நல்ல உறவு வளரும். அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர், நீ நல்ல உறவை முதல்ல ஏன் கூட வளர்த்துக்கோ, அதுக்கப்புறம் உன் கூட இருக்கிற எல்லாரும் உன் கூட எப்படி இருப்பாங்க? நல்ல உறவோடு இருப்பார்கள். உனக்கு எதிராக சண்டைக்கு வர மாட்டாங்க, உனக்கு விரோதமாக பேச மாட்டாங்க. அப்படி பேசினா நீ என்ன செய்? என் கூட நல்ல உறவாக இருந்தேன்னா, ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என் புருஷன் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறாரு, என் மனைவி சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறா, என் தாய் தகப்பன் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைகள் கேட்க மாட்டேங்குது, என் கூட இருக்கிற நண்பர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன செய்யுதுன்னு நீ என்கிட்ட கேட்டேன்னா, நான் உனக்கு சொல்லுவேன், நீ முதல்ல தனியாக அவ கூட பேசு. அவனை குற்றம் சாட்டாத. அவன் செய்தது குற்றம் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் உணர்த்து. குற்றம் சாட்டவே கூடாது. அல்லேலூயா. அது தப்பாயிரும், பாவமாயிரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், குற்றம் சாட்டுவதற்கும் குற்றத்தை உணர்த்துவதற்கும் ஒரு முடியளவு தான் வித்தியாசம். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டிய ஆட்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த பாஸ்டர் இந்த விசுவாசி எப்பொழுதும் எனக்கு குற்றம் தான் சொல்லுவார் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. அப்படி தவறாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லுவோமானால் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. சரிபடுத்திக் கொள்வார்கள். குடும்பமே எப்படி இருக்கும்? நல்ல உறவோட, நல்ல சமாதானத்தோட,
ஆசீர்வாதத்தோடு இருக்கும். அல்லேலூயா. அப்படி இந்த உலகத்தின் நன்மைகளினாலும் வானத்தினுடைய நன்மை என்னது, தெய்வீக சமாதானத்தினாலும் தேவன் மனிதர்களை, தேவ பிள்ளைகளை என்ன செய்வார், நிரப்புவார். அல்லேலூயா. இப்படி உலக சமாதானமும் தெய்வீக சமாதானமும் உலக ஆசீர்வாதமும் உன்னத ஆசீர்வாதமும் நமக்கு வேண்டுமானால் தேவனை பற்றி பிடித்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பேனை போல, ஒரு வாதையாக ஒரு மனிதனையோ ஒரு தலைவரையோ யார் என்ன செய்யக்கூடாது, பற்றி பிடித்து வாழவே கூடாது. அல்லேலூயா. அது பேன்களைப் போல இருக்கிற மனிதர்களுக்கு ஒப்பானவர்களும் வேதம் சொல்லுது. அது ஒரு வாதை, அது ஒரு சாபம். நீங்கள் ஒருத்தனையே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு சாபம், ஒருத்தன் உங்களே பிடிச்சிக்கிட்டு இருந்தான்னா உங்களுக்கு அது சாபம். அல்லேலூயா. ஆகவே நம்மையும் யாரும் பற்றி பிடித்து கொள்ள அனுமதிக்க வேண்டாம். நாமும் யாரையும் பற்றி பிடித்து கொண்டு பேன்களைப் போல வாதைகளாக வாழ வேண்டாம். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் முதல் விஷயம் தேவனோடு நல்லுறவு பொருந்த வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு நல்லுறவு பொருந்தும்போது தேவன் சொல்லுவார், நீ காணிக்க போடுறதுக்கு முன்னாடி நீ யார் கூட சண்டை போட்ட, இன்னைக்கு உன் புருஷன் கூட சண்டை போட்டியா, உன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டியா, அம்மா அப்பா கூட சண்டை போட்டியா, பிள்ளைகள்கிட்ட சண்டை போட்டியா, அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போட்டியா, யார்கிட்ட சண்டை போட்டிருக்க, முதல்ல அவன்கிட்ட போய் நீ சமாதானமாகு, நல்ல உறவை ஏற்படுத்திக்கோ, வேத வசனத்தின்படி பேசு, உன் மனசாட்சியின்படி உன் அறிவின்படி பேசாத, என் சத்தத்தின்படி பேசு, என் சத்தியத்தின்படி பேசு. அப்படி பேசினால் நீ அவனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அல்லேலூயா. அவனை உனக்கு தொடர்ந்து நல்ல உறவோடு அவனை அமைத்து கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இருக்கிறோமா அப்படி? இதுதான் தேவனோடு ஒப்புரவாவதற்கு முதல் அடையாளம். வானத்தையும் பூமி படைத்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் குடும்பத்துக்குள்ளே வந்து இறங்குவதற்கு இது முதல் உதாரணம். அல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் நம்ம தியானம் பண்ணுவோம். அப்படி எழுமி நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, அநேகர் பெண்களைப் போல வாதைகளாக எங்களை பிடித்திருக்கிறார்கள், அநேகரை பெண்களைப் போல வாதைகளாக நான் பிடித்திருக்கிறேன். இது ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதிரியான வாதைகள் என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு போகட்டும். எப்பொழுதும் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை, என் புருஷனுக்கும் எனக்கும் சண்டை, என் பிள்ளைகளுக்கும் சண்டை, என் தாய் தகப்பனிடத்தில் சண்டை, சகோதர சகோதரிகளிடத்தில் சண்டை, நல்லுறவே இல்லை. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம் அப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு சோதரம் அப்பா. சமாதானம் இல்லாமல் நிற்கிற ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு நீர் பேசியிருக்கிறீர். முதல்ல நீ தேவனோடு ஒப்புரவாகு. இரண்டாவது, தேவன் சொல்லுகிற நபர்களோடு, தேவன் காட்டுகிற வழிநடத்தலின்படி, போதனையின்படி, வழிகாட்டுதலின்படி ஒப்புரவாக உன்னை அர்ப்பணித்துக்கொள். யோசிப்பார். குடும்பத்தோடு, குடும்பத்தினரோடு, திருச்சபையோரோடு நல்ல உறவோடு நம்ம வாழ வேண்டாமா? சமாதானத்தோடு வாழ வேண்டாமா? யோசிப்பாருங்க. அநேக நேரங்களிலே தனியாக நீ நிற்கும் பொழுது கூட தேவன் உன்னை பார்க்கிறார். இன்றைக்கும் கூட நான் தனியான மனுஷனாக, தனியாக ஒரு மனுஷியாகத்தான் இருக்கிறேன். என்னை சுற்றி என் மனைவி, பிள்ளைகள், குடும்பம், கணவன், மாமனார், மாமியார் என்று எல்லோரும் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறார்கள். நான் தனியாக நிற்கிறேன், நான் தனியாக நிற்கிறேன். சகோதரா, சகோதரி, இதே போல பல வருடங்களுக்கு முன்பதாக, நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இப்படித்தானே தனியாக இருந்தீர்கள். தேவன் உங்களை தேடி வந்து, ஒரு தகப்பனை போல தேடி வந்து, நீ ஆண்டவரை விட்டு விலகி போகும் பொழுதெல்லாம் உன்னை தேடி வந்து, உன்னை அவர் சந்தித்து, உன்னை ரட்சித்து, உன் அழுகையின் சத்தத்தை கேட்டு, உன் புலம்பலை கேட்டு உன்னை ஆசீர்வதித்தாரே, ஆசீர்வதித்தாரே. மறுபடியும் தேவனை விட்டு தூரமாக போயிருக்கிறீர்களோ? வனாந்தரத்தை போல உங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கிறதோ? சமாதானம் இல்லையா? குடும்பத்திலே வாசனை இல்லையா? மனம் வீசவில்லையா? உறுதியான ஒரு பற்றுதல் வாழ்க்கையில இல்லையா? ஒப்பு கொடுங்க.
என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தன்னையே அவர் உனக்காக ஒப்பு கொடுத்தார் சிலுவையில். நாம யார்? நீதிமானா? பாவி. தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மை அழைத்த தேவன், நம்மை ரட்சித்த தேவன், தனிமையாக நிற்கும் பொழுது தகப்பனை போல நம்மை தேடி வந்த தேவன். அந்த தேவனுக்கு நான் என்ன ஈடு செய்ய முடியும்? என்ன பதில் செய்ய முடியும்? அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவரோடு நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிடிக்காத செயல்பாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அவர் விரும்புகிறபடி நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த பூமியிலே நீ பூத்து காய்த்து கனி கொடுத்து வேறு பற்றி சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒப்பு கொடுங்க. எல்லாம் வாயை திறந்து, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்புரவாகிறேன். ஆண்டவரே என் தவறை உணர்கிறேன், திருத்திக் கொள்கிறேன், ஒப்புரவாகிறேன் என்று வாய் திறந்து அப்படி ஜெபிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை கொடுத்து என்னை மீட்டீரே, நான் என்ன கொடுத்து உம்மை சேருவே. கரம் நீட்டி அழைத்த தெய்வமே, இந்த வரும்போதும் எந்தன் வாழ்விலே உம்மை கொடுத்து என்னை மீட்டீரே, நான் என்ன கொடுத்து உம்மை சேருவே. கரம் நீட்டி அழைத்த தெய்வமே, இந்த வரும்போதும் எந்தன் வாழ்விலே உம்மை கொடுத்து என்னை மீட்டீரே, நான் என்ன கொடுத்து உம்மை சேருவே. கரம் நீட்டி அழைத்த தெய்வமே, இந்த வரும்போதும் எந்தன் வாழ்விலே ஒத்தையா நிற்கும் போது பெற்றவனை போல என்னை பத்திரமா காத்தது நீங்க தானையா. ஒத்தையா நிற்கும் போது பெற்றவனை போல என்னை பத்திரமா காத்தது நீங்க தானையா. ஒத்தையா நிற்கும் போது பெற்றவனை போல என்னை பத்திரமா காத்தது நீங்க தானையா. எத்தனை தூரம் நான் உம்மை விட்டு போனாலும் அத்தனை தூரமும் தேடி வந்தவரே. எத்தனை தூரம் நான் உம்மை விட்டு போனாலும் அத்தனை தூரமும் தேடி வந்தவரே. நன்மை ஒன்றும் என்னில் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்ற இயேசுவே. ஒன்றுமில்லா எந்தனுக்காக உம்மை கொன்று போட கொடுத்து விட்டீரே. நன்மை ஒன்றும் என்னில் இல்லையே, நான் என்ன செய்வேன். இயேசுவே, ஒன்றுமில்லா எந்தனுக்காக உம்மை கொன்று போட கொடுத்து விட்டீரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.